மந்திரம் கொட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. நான் கொஞ்சம் ஹாஷா தான் திட்டேன். என்னடா பேசுற? என்னடா இந்த அளவுக்கு அவகிட்ட பேசிருக்க? விச்சு, நீ இந்த அளவுக்கு பேச நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பொம்பளை பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசிருக்க. நீ ஏன் இப்படி பேசுன? விச்சு, are you serious? ஏடா என்ன இப்ப வரைக்கும் நம்ப முடியல. நீ பாரதியை பார்த்து இந்த வார்த்தை கேட்டியா? நோ வே, நீ என்கிட்ட போய் சொல்ற. ஆமா கனி, நம்பு. நான் தான் அவகிட்ட இப்படி பேசிட்டேன். அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல அவகிட்ட இப்படி பேசிட்டேன். ஆனா நான் பேசுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் அதுக்கப்புறம் உணர்ந்துட்டேன் கனி. ஆனா எனக்கு அந்த சமயம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் அவ மனசு காயப்படுற மாதிரி இப்படி ஒரு வார்த்தையால அவளை காயப்படுத்திட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? எனக்கு புரியல. சரி, அதெல்லாம் போகட்டும். இப்போ பிரச்சனை தான் என்ன? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அது சொல்லு. என்ன கனி, மறுபடியும் என்ன பிரச்சனைன்னு கேட்க? உனக்கு அது சொல்றது புரியலையா? பாரதி என்ன பார்க்கவே மாட்டேங்கிறா. அதை விட நானா பேச போனாலும் அவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். சரி, இதெல்லாம் கூட விடு. நான் காலேஜ்ல கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்றேன், அவ வரமாட்டா. என்ன அவாய்ட் பண்றா. ஐயோ, நீ என்ன அவாய்ட் பண்ணிக்க. ஆனா நீ தனியா போறது சேஃப் இல்லல்ல. எனக்கு ஒண்ணு புரியல. ஆமா, எதுக்காக நீ அவளை அந்த வார்த்தையை சொல்லி திட்டுற? அவ இனிமே உன்னை பார்க்க கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாது, ஏன் அவ உன் பக்கமே வரக்கூடாதுன்னு இந்த வார்த்தையை சொல்லி அவளை காயப்படுத்திருக்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவ இப்ப இதெல்லாம் கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கா? நீ எதிர்பார்த்தது இதுதானடா. அது கனி, நான் எதிர்பார்த்தது இதெல்லாம் தான். ஆனா அவ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு என்னமோ மனசு ரொம்ப வலிக்குது கனி. வலிக்குதா? என்ன சொன்ன? உனக்கு மனசு வலிக்குதா? எனக்கு புரியல. அவ இதெல்லாம் பண்ணணும்னுதான் அவளை சொல்லக்கூடாத வார்த்தையை வச்சு திட்டிட்ட. அவ மனச பெரிய அளவுல காயப்படுத்திட்ட. அதுக்கப்புறம் நீ நினைச்சது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அவ இதெல்லாம் செய்யும் போது உனக்கு எதுக்கு மனசு வலிக்கணும்? இது என்ன? எனக்கு ஒண்ணு புரியலையே. கனி ப்ளீஸ், நான் ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிட்டு இருக்கேன். போதா குறைக்கு பெரிய குழப்பத்துல இருக்கேன். சரி, நடந்ததெல்லாம் உன்கிட்ட சொன்னா எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா வார்த்தையால என்ன கொண்டுட்டு இருக்கியே. யாருடா வார்த்தையால உன்னை கொல்றது? நானா இல்ல நீயா? பாவண்டா பாரதி, அவளை வார்த்தையால கொன்னுட்டு இப்ப நான் உன்னை கொல்றேன்னு சொல்றேன். நான் பேசுறதுலாம் ஒரு பேச்சே கிடையாது. ஆனா நீ அவளை பார்த்து சொல்லியிருக்க பாரு ஒரு வார்த்தை. அவளா இருக்க போய் உன்கிட்ட பேசாம மட்டும் இருந்திருக்கா. அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன், உன்னை 4 ஆறு அரைஞ்சிட்டு போயிருப்பேன். உன்னை காதலிச்சதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா அப்படின்னு நானே என் காலில் கிடக்கிறத கலட்டி அரைஞ்சிட்டு உனக்கு திருப்பி பதிலடி கொடுத்துட்டு போயிருப்பேன். அவ இன்னமும் உன்னை மனசார விரும்பிட்டு இருக்கான். அதனாலதான் எதுவுமே பேசாம அந்த பொண்ணு அமைதியா போயிருக்கான். நீ இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் அவ இனி எப்படி உன்னை பாப்பா? உன்கிட்ட பேசுவா? உன் கூட பைக்ல வருவா? கனி, என்ன கனி, நீ எப்படி பேசுனா எப்படி? நான் தான் உனக்கு ஏற்கனவே விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கேன்ல. இங்க பாரு, சத்தியமா என் மனசுல அவ கிடையாது. என் மனசுல அவ இல்லாத போது நான் எப்படி அவளை விரும்ப முடியும்? அது மட்டும் இல்ல, அவ என்ன தொடர்ந்து லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவகிட்ட இருந்து நான் விலைக்கு போகணும்ல. அதுவும் இல்லாம என்னால சாருக்கெல்லாம் துரோகம் பண்ண முடியாது. அதனால்தான் வார்த்தை கொஞ்சம் கடுமையா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவளை பார்த்து நான் இப்படி சொன்னேன். நீ இதை புரிஞ்சுக்காம பேசுறிய கனி. நீ என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? அதான் உன்கிட்ட பேசக்கூடாது, உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சேன். அதனால இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லி அவளை திட்டிட்ட. அதுதான் அவ பண்ணிட்டு இருக்காளே. இப்ப அவ பேசாததை நினைச்சு வருத்தப்படுறேன்னு சொல்ற. எதுக்கு வருத்தப்படுற? இப்ப நீ நியாயமா சந்தோஷப்படணும். ஏன்னா நீ நினைச்சது நடந்துச்சுல. கனி, அது அது உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீ வேணான்னு உதடு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கு. பாரதியை லவ் பண்ணக்கூடாது, நான் பாரதியை லவ் பண்ணக்கூடாதுன்னு உதடு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கு. உண்மையாவே உன் மனசு என்ன சொல்லுதுன்னு தனியா உட்காந்து உன் மனசு கிட்ட பேசு. என்கிட்ட பேசுறதுனாலையும் மத்தவங்க கிட்ட பேசுறதுனாலையும் உன் குழப்பத்துக்கு விட கிடைக்காது. உன் மனசு கிட்ட பேசு. உன் மனசு வேற ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கு. அது இன்னும் உனக்கு புரியல.
போய் முதல்ல உன் மனசுகிட்ட பேசி அது என்னன்னு கண்டுபிடி. அதுக்கப்புறமா நீ கேட்ட பாரு, இத்தனை கேள்வி இத்தனை குழப்பத்துக்கும் உனக்கு தன்னால விட கிடைக்கும். ஐயோ கனி, நீ நினைக்கிற மாதிரிலாம் என் மனசெல்லாம் எதுவும் சொல்லல. என் மனசு இப்பவும் அவளை நினைக்கல. அவ என் மனசுல இல்ல. இது மட்டும்தான் உண்மை. நான் அவர் பேசாத நினைச்சு வருத்தப்படுறேன் தான். அதுக்காக நான் அவளை விரும்பலன்னு ஆயிடுமா? அதெல்லாம் கிடையாது. நீ பைத்தியக்காரா, உன்னெல்லாம் இப்ப இல்ல, எப்பவுமே திருத்த முடியாது. இங்க பாரு விச்சு, உன் மனசுக்குள்ள வேற ஒண்ணு இருக்கு. தயவு செஞ்சு அதை கண்டுபிடி, அது என்னன்னு தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறமா நீ எப்படி பாரதி கிட்ட பேசுவ. அது வரைக்கும் இப்ப வருத்தப்பட்டு இருக்க பாரு, இப்படியேதான் வருத்தப்பட்டு இருப்ப. அவ என்ன பண்ணாலும் உனக்கு அது வருத்தமா மட்டும்தான் இருக்கும். தயவு செஞ்சு உன் மனசுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவ விச்சு. நீ சொல்லிக்கலாம் உன் மனசுல இல்ல இல்லன்னு, அது நீ ரிப்பீட்டட் மோட்ல சொல்லிக்கிட்டே இருந்தா அது இல்லன்னு ஆயிடுமா? இங்க பாரு, இல்லன்றவ இவ்வளவு அளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டான். எதுக்கு வருத்தப்படுற? அத நீ நினைச்சது எல்லாமே நடந்துட்டு இருக்கல, இதுக்கு மேல நீ சந்தோஷமா இருக்கலாமே. மறுபடியும் எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ கனி. சொல்லுங்க பாரதி. அண்ணி உங்க 2 பேரையும் சாப்பிட கூப்பிட்டாங்க, அதை கூப்பிட வந்தேன். சாரி, டிஸ்டர்ப் பண்ணிருந்தேனா? சேச்சா அப்படிலாம் இல்ல பாரதி, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சரி, அண்ணி கீழே கூப்பிட்டாங்க, வாங்க நான் போறேன். பாரதி ஒரு நிமிஷம். என்னங்க வந்துட்டு உடனே போறேன்றீங்க? உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், இன்னும் நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா? என்கிட்ட பேச மாட்டீங்களா? ஐயோ இல்லங்க, நியாயமா நானும் உங்ககிட்ட சாரி கேட்கலாம் தான் நினைச்சேன். அண்ணி சொன்னாங்க நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்கன்னு, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே இருந்தேன். நீங்க பேசிட்டு ஃப்ரீ ஆயிட்டு சொல்லுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கனி. அதுக்கு என்ன பாரதி, பேசிட்டா போகுது. பாரதி சாரி. அது சரி, இப்ப நம்ம இங்க இருந்தா சரியா இருக்காது, நம்ம போவோம். இவங்கள பார்த்து பேசட்டும், அப்பதான் இந்த மரம் மட்டைக்கு என்னன்னு புரியும். நம்ம போயிடுவோம். கனி எஸ்கேப் ஆயிடு. தூங்காது, இடி தாங்கும் இதயம் கூட மௌனம் தாங்காது. நான் திமரா செஞ்ச காரியம் ஒண்ணு தப்பா போனது, என் தாமிரபரணி தண்ணி இப்போ உப்பா போனது. பாரதி உன்கிட்ட அண்ணி சாப்பிட கூப்பிட்டாங்க, போங்க நான் போறேன். ஏய் பாரதி, ஒரு சிட்டியில் முத்தை போல் எதை மூடிக் கொள்வாயா? உன் அழகில் தொலைந்தவரை நீ தேடி தருவாயா? ஓய் என்னடி பச்சை கண்ணாம பாத்துட்டே இருக்கா? என்ன இல்ல, சும்மா உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. சரி அதெல்லாம் விடுங்க. விஜய் ப்ரோ என்ன சொன்னாரு? விஜய் ப்ரோவும் பிரியாவும் அப்படியா? ஆமாடி, நான் என்ன விஜய் நினைச்சனோ அதேதான். விஜய் ஒன் சைடா பிரியாம லவ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் நேத்து இன்னைக்கும் இல்ல, ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். அம்மாடியோ, ஸ்கூல் டேஸ்ல இருந்தா? ஆமா, அவர் ஸ்கூல் டேஸ்ல இருந்து பிரியாவை லவ் பண்றாருன்னா அப்ப எப்படி உங்க கல்யாணத்துக்கு வந்தாரு? சாரி, இல்ல டக்குன்னு கேட்கணும்னு தோணுச்சா, அதான் கேட்டுட்டேன். சாரிங்க. இல்லடி, நீ கேட்ட கேள்வி கரெக்ட் தானே. அப்ப விஜய் எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு வித வழியோட தான் அந்த மேரேஜ் கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அது எவ்வளவு கஷ்டம்ல. சரி, இப்ப என்னதான் பண்ற மாதிரி இருக்கீங்க? ஆமா, இப்போ விஜய் ப்ரோ லவ் பண்றாருன்னு தெரிஞ்சிருச்சு, அப்ப பிரியா? எனக்கு இதை பத்தி சுத்தமா ஐடியா இல்ல. ஆனா பாட்டி ஏதோ பக்காவா பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம், நாளைக்கு ஓரளவுக்கு கிளாரிபிகேஷன் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். பிரியா மனசுலயும் விஜய் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சிடும். பாட்டி என்னமோ பிளான்ல இறங்கியிருக்காங்க, பாத்துருவோம். ஹாப்பி தானே, அப்ப அது சக்சஸ் தாங்க. வீட்டு தலைங்க கண்டிப்பா பிரியாவை விஜயோட சேர்த்து வச்சிருவாங்க. பாட்டி மனசு வச்சா எல்லாமே சாத்தியம் தாங்க. சேர்த்து வச்சுட்டா நல்லதுதான். பிரியாவுக்கு ஒரு லைஃப் அமைஞ்சிச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அர்ஜுன் அர்ஜுன், அது சரி, விஜய் போன் பேசிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். சரி, நான் விஜய் வழி அனுப்பி வச்சுட்டு வரேன். சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொல்லுங்க. கனியும் வெளியில தான் இருக்கான்னு நினைக்கிறேன், நானும் வரட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம்,
ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு, நீ ரூம் இரு, நான் உங்களை வழி அனுப்பி வச்சுட்டு வரேன். ஏங்க அவங்களையும் நைட் இங்கே ஸ்டே பண்ண சொல்லலாம்ல? சரி, நான் சொல்லாம இருப்பேனா, அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாங்களாமா, அவங்க மட்டும் தனியா இருப்பாங்கல்ல, வயசானவங்க வேற, அதான் நான் போறேன்னு விஜய் சொன்னாப்ல. சரி போயிட்டு வரட்டும்னு நானும் விட்டுட்டேன். ஆமாங்க, அங்க அவங்களும் தனியா இருப்பாங்களே. சரிங்க, நீங்க போங்க. அர்ஜுன் வரும்போது பாப்பா தூக்கிட்டு வாங்க. சரி விஜய். சரிம்மா நீ பாடு, நான் உங்களை அனுப்பி வச்சுட்டு வரேன். சரிங்க, போயிட்டு கால் பண்ண சொல்லுங்க, சேஃபா ரீச் ஆயிட்டாங்களான்ட்டு கால் பண்ண சொல்லுங்க. எல்லாம் சொல்றேன் போதுமா? லவ் யூ. பாடு, வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாங்க, நான் தூங்க மாட்டேன், முழிச்சிட்டு தான் இருப்பேன். வரேன்டி. சொல்லு பாரதி, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டேன். ஆமா கனி, உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை பேசணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். பாரதி, நீங்க என்ன உங்க ஃப்ரெண்டா ஏத்துப்பீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்களை இப்ப வரைக்கும் என்னோட ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். விச்சுவை எந்த இடத்துல வச்சிருக்கணும், அதுக்கு அடுத்தபடியா உங்களை தான் வச்சிருக்கேன். அதனால நீங்க என்கிட்ட தயங்காம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் கேட்கவும் செய்யலாம். கேளுங்க. தேங்க்ஸ் கனி. அதுக்கு முன்னாடி ஐம் ரியலி சாரி கனி. சாரியா? எதுக்கு பாரதி சாரி எல்லாம் கேக்குறீங்க? எனக்கு புரியல. இல்ல, அன்னைக்கு நீங்க விஜய் பக்கத்துல இருந்ததும் நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். சாரிங்க. ஐயோ பாரதி, அந்த இடத்துல நீங்க இல்ல, வேற எந்த பொண்ணு இருந்தாலும் என்னையும் விச்சும் தப்பா தான் நினைப்பாங்க. அதனால நீங்க தப்பா நினைச்சதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. நாங்க அப்படி இருந்ததும் தப்பு. நாங்க என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கலாமா? அதனால நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. இதனால எந்த ஒரு இதுவும் இல்ல பாரதி, பரவாயில்ல விடுங்க. கனி, நீ உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணு. இப்பதான் புரியுது, விச்சு ஏன் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உன் கூட சுத்தி வரான்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, பேரு ஸ்ரீ. உன்ன மாதிரியே தான் எனக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாமே எடுத்து சொல்லுவா. ஆனா நான் தான் என் திம்மத்தனத்தாலையும் என் பிடிவாதத்தாலையும் அவன் சொல்றது எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டேன். ஆனா இப்ப உணர்றேன், உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது நீங்க எது சொன்னாலும் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிக்கணும்னு இப்ப நான் உணர்றேன். தேங்க்ஸ் கனி. போதும் பாரதி, என்ன புகழ்ந்ததெல்லாம். எனக்குமே இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணும்னு தான் நினைப்பேன். அப்படி எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டு தான் என் விச்சு. புரியுது கனி. விச்சு எப்பவுமே உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பான், நீயும் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பல பாரதி. நான் விச்சுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல, விச்சு மாதிரி ஒரு நல்ல பையன் எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கோம். கேரிங் ஆகட்டும், எதுனா அட்வைஸ் பண்றதாகட்டும், ஒரு விளையாட்டுத்தனமாகட்டும், எல்லாத்துலயும் விச்சு பெஸ்டா தான் இருப்பானே. அவன் எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்க நான் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் கனி, விச்சு கிட்ட எல்லா குட் ஹாபிட்ஸும் இருக்கு. அப்படி உள்ள ஒரு பையன் உங்களுக்கு ஃப்ரெண்டா கிடைக்கவே நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்களா? எனக்கும் அவன் மேல காதல் வந்தது நியாயம் தானே. எனக்கும் அவன் என் ஹஸ்பண்டா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. ஆனா அவன் என்ன லவ் பண்ண மாட்டான்ல. பாரதி, நான் அவனை சொல்ல தப்பா நினைக்க மாட்டீங்களே. உண்மையாவே நீ எனக்கு ஃப்ரெண்டு தான், நீ என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன் நான் பண்றது ஏதாவது தப்புனா நீ என்ன திட்ட கூட செய்யலாம், கண்டிப்பா நான் ஏத்துப்பேன். அப்போ ஓகே. பாரதி, நீங்க எப்ப உங்க தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அப்பவே நீங்க ரியல் பாரதியா மாறிட்டீங்க. கவலைப்படாதீங்க, விச்சு கண்டிப்பா உங்களை விரும்புவான். அந்த பைத்தியக்காரனுக்கு இன்னும் தெரியல, அவன் மனசுல நீங்க வந்துட்டீங்கன்னு அவனால இன்னும் புரிஞ்சுக்க முடியல. சீக்கிரமே அவன் காதல உங்ககிட்ட சொல்லுவான், நம்பிக்கையா இருங்க. தயவு செஞ்சு எதுக்காக வருத்தப்படாதீங்க. இதை தவிர இப்போதைக்கு என்னால வேற எதுவும் சொல்ல முடியல. ஆனா ஒரு நல்ல காதலுக்காக காத்திருக்கிறதுல தப்பே கிடையாது. சோ கண்டிப்பா காத்துருங்க, உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். நீங்க சொல்றது அத சொல்லிட்டேனே, இப்ப என்னால இதை தவிர வேற எதையும் சொல்ல முடியாது. ஆனா காத்துருங்க, கண்டிப்பா உங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் கனி. இவ்வளவு நேரம் பெரிய குழப்பத்திலையும் மன வருத்தத்திலையும் இருந்தேன். ஆனா உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் என் குழப்பம் எங்க போச்சு, என் வருத்தம் எங்க போச்சுன்னு தெரியல, எனக்கு தெளிவு கிடைக்கல. ஆனா மனசுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நல்ல பதில் கிடைச்சிருச்சுன்னா என்ன விட இந்த உலகத்தை சந்தோஷப்படுற அது யாருமே இருக்க மாட்டாங்க கனி. பாரதி, இதே காத்திருப்போட இருங்க, கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரியா? டைம் ஆயிடுச்சுமா, கிளம்பலாமா? அண்ணா வரேண்ணா. சரி பாரதி, பாத்துக்கோங்க, எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க. வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஓகேவா? நான் கிளம்பட்டுமா? ஓகே கனி, அடிக்கடி வீட்டுக்கு வாங்க, மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அப்புறம் சாரி, நான் உங்களை பார்க்குற இடத்துலலாம் உங்களை ரொம்ப முறைச்சிட்டேன்.
ஐம் சாரி. ஐயோ பாரதி, சாரி தேங்க்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சொல்லக்கூடாது, ஓகேவா? இந்த சாரியும் தேங்க்ஸும் நீயே வச்சுக்க. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, இப்பவே இருட்டிடுச்சு, அம்மா வேற வந்துட்டாங்களாமா, நாங்க போய் ஆகணும். போயிட்டு வரட்டுமா? பாய் பாரதி. சரி கனி. நூறு வரும் வந்து வந்து போகும் என்றும் உந்தன் நட்பு மட்டும் வேண்டுமே உன் பாதம் போகும் பாதை. நல்ல நண்பர்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இமையின் சாமரங்கள் வீசும் காற்றில் காதல் மனம் துண்டு துண்டாய் உடைய கண்டே, துண்டு துண்டாய் உடைந்த மன தூகளை எல்லாம் நினைச்ச மாதிரி பிரியாவுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைய போகுது. பிரியாவை விஜய் எந்த அளவுக்கு விரும்புறான்னு நான் நல்லா பார்த்துட்டேன். கண்டிப்பா பிரியாவுக்கு ஏத்தவன் விஜய் மட்டும்தான். சீக்கிரமே விஜயும் பிரியாவும் சீக்கிரம் சேரணும். அவங்க சேர்ந்துட்டாங்கனாலே அதுவே போதும். என்ன விஜய் ப்ரோ கனி பாப்பாவை வழி அனுப்பி வச்சுட்டு வரேன்னு சொன்னாரு, இவ்வளவு நேரம் ஆளைய காணோம். எனக்கு வர தூக்கம் வருது. ஆமாங்க, வாங்க உங்க கூட சேர்ந்து படுத்து படுத்து இப்ப உங்க கூட படுத்தாதான் தூக்கம் வரும்ன்ற மாதிரி இருக்கு. நீங்க என்னடா ஆளைய காணும். இதுக்கு மேல நான் உள்ள உட்காந்து வெயிட் பண்ணக்கூடாது, நானே என் ஆளை தேடி போயிடணும். இவர் எங்க இருக்காரு, எங்க இருக்க போறாரு? வெளியில தான் இருப்பாரு, போய் கையோடு இழுத்துட்டு வந்துடணும். இதோ வேற மாமாங்க வந்து இழுத்துட்டு வரேன். விஜய் இருக்கணும். கண்டிப்பா பிரியாவுக்கு விஜய் பிடிக்கும். விஜய் பிடிக்காம இவ்வளவு தூரம் அவ கூட டிராவல் பண்ண மாட்டாள். அப்ப கண்டிப்பா பிரியாவுக்கும் விஜய் பிடிக்கும். அதான் பாட்டி இருக்காங்களே, பாட்டி பிரியா மனசுல என்ன இருக்குன்னு கண்டிப்பா கெஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. பிரியா நீ எங்க இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கணும். என்னால உன் லைஃப் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கவே கூடாது. என்ன மேரேஜ் பண்ணி என் கூட வாழ்ந்திருந்தா நீ எந்த அளவுக்கு நல்லா இருந்திருப்பியோ அதை விட விஜய் கூட நீ ரொம்ப நல்லா இருப்ப கண்டிப்பா. ஏன்னா நம்ம விரும்புறதை விட நம்மள விரும்புறவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். இப்ப நானும் அப்படிதான். என்ன நிலா ரொம்ப விரும்புறேன். நான் இல்லைன்னா அவன் கொஞ்ச நேரத்துக்கு மேல இருக்கவே மாட்டான், என்ன தேடிட்டே இருப்பான். அப்போ என்ன அவன் அந்த அளவுக்கு விரும்புறான். அது போலதான் பிரியா உன்னை விஜயும் அந்த அளவுக்கு விரும்புறாரு. கண்டிப்பா உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம லைஃப் இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவன் முன்னாடியே விதிச்சிருக்கான். எனக்கு நிலாதான் பொண்டாட்டியா வரணும்னு ஆண்டவன் அன்னைக்கே முடிவு பண்ணியிருக்கான். அதே போலதான் உனக்கும் விஜய் தான் உன் வாழ்க்கை துணையா வரணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. கண்டிப்பா உனக்கு விஜய் தான். நீ நல்லா இருக்க பிரியா. என் நிலா என்ன அந்த அளவுக்கு விரும்புறான். என் நிலாவை விட என் மனசுல வேற யாருமே வர முடியாது. நிலா ஐ லவ் யூ. அது சரி, இவரை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன்? கீழே கேட்டு கிட்ட வரைக்கும் போயிட்டு வரேன். இவர் என்னடானா பால்கனியில வந்து நின்றுட்டு இருக்காரு. மூஞ்ச பாரு, அவ்வளவு நேரமா தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க ஒருத்தி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களேன்னு கொஞ்சம் கூட நினைப்பு இல்லாம இங்க வந்து காத்து வாங்கிட்டு இருக்காரு. உங்களை இருங்க, என்னென்ன பண்றேன் பாருங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? அதுக்குள்ள தேடிட்டு வந்துட்டோம். அட்டிய கூல்ஃபி கொஞ்ச நேரம் விட்டுட்டு இருக்க மாட்டியா? ஹலோ என்னங்க, உள்ள வரலாமான்னு கேட்டேன். ஏய் நான் என்ன ரூம் குள்ளயா இருக்கேன், உள்ள வரலாமான்னு கேட்கறேன். ஓப்பன் பிளேஸ்ல நின்றுட்டு இருக்கோம், அப்புறம் என்ன உள்ள வரலாமான்னு கேட்கறேன். ஆமா உன்னை தூங்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன டைம் ஆகுதுன்னு பாத்தியா? தூங்காம இப்படி நடு ராத்திரியில வெள்ள புடவில மூகிரி மாதிரி உலாத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உனக்கே அநியாயமா இல்ல? மோகினியா? என்ன பத்த மோகினி மாதிரியா இருக்கு? ஒயிட் சாரில அழகா இருப்பேன்னு நினைச்சு காட்டினேன், நீங்க என்னடா மோகினின்னு சொல்றீங்க? போங்க. ஏய் மோகினி அழகாதான் இருக்கும், அப்ப நீ அழகுதானே? என்னது மோகினி அழகா இருக்குமா? ஆமா, அப்ப நீங்க எத்தனை மோகினியை பாத்தீங்க? அதெல்லாம் பல மோகினியை பாத்துட்டேன். அப்ப என்ன விட்டுட்டு மோகினியா பாத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? மவள உன்ன என்னடி உன் பிரச்சனை? என் பிரச்சனையே நீங்க தான். இவ்வளவு நாளா நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன் போல இருக்கு. இவர் என்ன மட்டும் தான் பாத்துட்டு இருக்காருன்னு. ஆனா இப்பதானே தெரியுது பல மோகினியை பாக்குறீங்கன்னு. பேய கூட விட்டு வைக்கல, பேய முதல் கூட பாத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? எனக்கு சிரிப்பே வரல. இப்ப எதுக்கு என்ன சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏய் என் பொண்டாட்டி நீ, எனக்கு தெரியாது என் பொண்டாட்டி என்ன பண்ணுவான்னு. ஆமா நீ ஸ்டார்ட் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிட்டோம். சரி நீ போய் தூங்க வேண்டியதானே, எதுக்குமா இவ்வளவு தூரம் வந்தா? அது எப்படி எனக்கு தூக்கம் வரும்? உங்க மனசுக்குள்ள
இப்போ ஒரு கவலை இருக்குன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சும் நான் எப்படி போய் நிம்மதியா தூங்க முடியும்? அதான் உங்களை தேடிக்கிட்டு வந்தேன். ஏய், என் மனசுக்குள்ள என்ன கவலை? அதெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. எனக்கு எந்த கவலையும் கிடையாது. மைண்ட் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த கவலையும் கிடையாது. நீ போய் படுப்போம். ஏங்க என்கிட்ட மறைக்கிறீங்க? உங்க மனசுக்குள்ள இப்ப என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது கவலைன்னு சொல்ல முடியாதுதான், ஆனா அதுவும் ஒரு விதமான ஃபீலிங்ஸ் தானே. ஏய், எதுவும் மறைக்கலாம் இல்லடி. நான் என்ன மறைக்க போறேன்? அதெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. சொன்னேன்ல, மைண்ட் தான் லேசா அப்செட்டா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. உங்க மைண்ட் அப்செட்டுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஏய் குல்பி, உனக்கு என்ன தெரியும்? என் மைண்ட் அப்செட்டுக்கான ரீசன் உனக்கு என்னடி தெரியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆஃபீஸ் டென்ஷன் தான், வேற ஒண்ணும் இல்ல. நீ போமா, போய் பாடு போ. பாப்பா, விஜய் ப்ரோ பிரியாவுக்கு கிஸ் பண்ணாங்கன்னு சொன்னதுமே உங்க ஃபேஸ் மாறினதை நான் பார்த்தேன். அது ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அந்த சமயம் பாப்பா சொன்னதும் ஒரு ஷாக் ஆயிட்டேன், அவ்வளவுதான். நீ அதை தப்பா எடுத்துக்கிட்டியா? அப்படிலாம் எனக்கு எதுவும் கிடையாது. நான் உங்களை தப்பாலாம் நினைக்கலங்க. உங்க ஃபீலிங்ஸ் நியாயமானதுதான். 1000 தான் இருந்தாலும் நீங்க பிரியாவை ஒரு ஸ்டேஜ்ல லவ் பண்ணிருக்கீங்கல்ல, எப்படி ஒரு வார்த்தை கேட்கும்போது இந்த மனுஷனுக்கும் லேசான ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் குல்பி, அது அது ஒண்ணும் இல்ல. நீ அதை தப்பா எடுத்துக்காத. அதெல்லாம் எதுவும் இல்ல. அதான் சொல்லிட்டேன்லங்க, நான் தப்பாலாம் எடுத்துக்கல. யாருக்கா இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டம் உங்களுக்கும் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சரி குல்பி, விட்டா ஓவரா பேசி போயிட்டே இருப்ப போல இருக்க. அந்த செகண்ட் எனக்கு ஒரு சின்னதா ஃபீலிங் இருந்ததுதான், அது அப்பவே போயிடுச்சு. ஏன் நான் கூட தான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் மட்டுமா பண்ணிட்டு இருக்கேன், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். யோ மாமா, இப்ப நம்ம ஃபீலிங் தானே பேசிட்டு இருக்கோம், நடுவுல என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்னடி இந்த ஓவர் சென்டிமெண்டா கொண்டு போயிட போல இருக்கேன். இங்க பாரு, அந்த செகண்ட் எனக்கு சின்னதா ஒரு ஃபீலிங் இருந்ததுதான். ஏன்னா நானும் மனுஷன் தானே, அதனால எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்தது, அவ்வளவுதான். அது அடுத்த நிமிஷமே மறைஞ்சு போச்சு. ஏன்னா உன் முகத்தை பார்த்தேன். உன் முகத்தை பார்த்ததும் எனக்கு எல்லாமே மறந்துருச்சு. அதான் எனக்கு என் பொண்டாட்டி இருக்காளு, அப்புறம் என்ன? அதான் சொன்னேன்ல, நான் மட்டும் நான் சும்மாவா இருக்கேன். கிஸ் பண்ணிட்டு இருக்கேன், கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் சொல்லணுமா? சொல்லு, சொல்லிடுறேன். உங்களை பாவம் பிள்ளை ஃபீலிங்கா இருப்பானே, நம்ம போய் ஆறுதல் சொல்லாமேன்னு வந்தா நீங்க வேற ஃபீலிங்ல இருக்கீங்க போல இருக்கே. கரெக்டி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா மாமா, வேற ஃபீலிங்ல இருக்கேன். ஏண்டி, எனக்கு என்னெல்லாம் இருக்கும்போது நான் அடிக்கடி ஃபீல் பண்ணணும். இங்க பார், எனக்கு எது தேவைனாலும் என் பொண்டாட்டி நீ கொடுக்க போற, அப்புறம் எதுக்கடி வருத்தப்படணும்? என் பொண்டாட்டி இருக்காளு, அது போதாது எனக்கு. ஏய் என்னம்மா, என்னாச்சு? என்னடி, என்னதான் தப்பா எடுத்துக்கிட்டியா? ஐயோ சிச்சி, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்க வருத்தத்துல இருப்பீங்கன்னு உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தா நான் வருத்தப்படக்கூடாதுன்னு எனக்கு ஏத்த மாதிரி பேசுறீங்கல்ல, அதான் நாங்களும் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையோ, ஆனா நீங்க என்ன நிறையவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஐயோ பொண்டாட்டி, நான் மட்டுமா? நீ கூட தான் என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. அந்த செகண்ட்ல என் ஃபேஸ் ரியாக்ஷனை நோட் பண்ணி நீ இப்போ என்கிட்ட வந்து கேட்கற பத்தியா? இதுலயே தெரியல நீ என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு. நமக்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவும் இருக்கணும்டி, இருக்கும். லவ் யூ நீலா. உங்களுக்கு இப்ப எந்த வருத்தமும் இல்லல்ல? அதெல்லாம் எந்த வருத்தமும் இல்லை, அதான் சொல்லிட்டல. என் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்னடி வருத்தம்? அது மட்டுமா, என் பொண்டாட்டி தங்க சொல்ல மாதிரி இருக்கா, அவ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்னடி வருத்தம்? இல்லம்மா, நான் உண்மையதான் சொல்றேன். என் மனசுலலாம் எதுவும் கிடையாது, நீ மட்டும்தான் இருக்க. உண்மையா சொல்றேன், நீ மட்டும்தான் இருக்க, போதுமா? நீங்க இதை சொல்லணுமா என்ன? எனக்கு தெரியும். கோடி நிலவே பாதி உயிரை சோகம் ஏனடா, தேங்கும் மனதை தாங்கும் மடியில் சாய்ந்து கொள்ளடா, காலம் கடந்து போகும் இந்த லவ் யூ பொண்டாட்டி. ம், ஏய் என்ன பதிலுக்கு சொல்லு, சொல்லாம ஊன்னு சொல்ற? சொல்றி, எதுக்கு இப்ப இந்த வருத்தம்? இந்த வருத்தத்தெல்லாம் தூக்கி ஓரம் போடு, பதிலுக்கு சொல்லு. love you புருஷா. இதுதான் என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி எப்பவுமே இப்படியே சிரிச்சபடி இருக்கணும். ஏய், நான் இங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தது அந்த விஷயம்லாம் இல்ல. பிரியாவுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு நினைச்சேன், அது மாதிரி அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அவ சீக்கிரமா விஜயை ஏத்துக்கணும், இதான் நினைச்சிட்டு இருந்தேன். மற்றபடி வேற எதை பத்தியும் யோசிக்கலாம்.
போதும் மரியம் செல்ல பொண்டாட்டி. போதும் போதும். சரி, நம்ம ரூமுக்கு போலாமா? அதுக்கு என்னடி போயிட்டா போது. மாமா தான் எப்பவும் ரெடியா இருக்கேன்னு. நீ வரியா இல்ல மாமா தூக்கிட்டு போட்டுமா? ஐயே ஆசை தோசை, நான் தூங்க போலாமான்னு கேட்டேன். அடி புல்பி, தூங்க விட்டா தானே தூங்க முடியும். மாமா தான் தூங்க விட மாட்டேன்னு. சீ, போங்க. ஏய் என்ன, இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்ல. விஜய் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். சீக்கிரமே பாட்டி மூலியமா பிரியா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். அப்புறம் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் டும் 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 தான். அப்புறம் நம்ம 2 பேருக்கும் செம்ம கச்சேரி தான். அதனால ரெடியா இருந்து குடி பொண்டாட்டி. ஆண் கிளி மனசும் பூங்கிளி மனசும் துடிக்குது அத கேட்டு. உன்னாக கலந்த சந்தோஷ உறவு என்னாலும் விலகாது. கண்ணாடி போலே கல்லால் அடிச்ச தண்ணீர் உடையாது. பட்டுப்பாய போட்டது பன்னீர் தூது பூக்கள் நமக்காக. மனசுல பிறந்தது மணிக்கதவு, மரகத பதுமையை இனி தழுவு. இடையில விழுந்தது இள மனசு, இருக்கிற சுகம் அது பல தினசு. ஆதவன் பூங்குழல் மந்திர கீதத்தில் மாதர் தம்மை மறந்தாட. ஆதவன் கரங்களில் நிம்மதியா இருக்கு. கனிக்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கு. அப்போ கனி சொன்ன மாதிரி விச்ச மனசுல நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன அதான் உண்மை. கண்டிப்பா விச்ச மனசுல நான் இருக்கேன். அது அந்த மரம் அடைக்கதான் புரிய மாட்டேங்குது. புரியும், சீக்கிரமே புரியும். டி விச்சம், நீ எல்லாம் என்னை விட்டுட்டு போக முடியாது. போகவும் நான் விட மாட்டேன். உன் தனியெழுத்து நீ என்கிட்ட தான் வாட்டி தவிக்கணும்னு இருக்கு. வாட்டி தவிக்க தான் போறேன். டி விச்சம், நீ நானும் ஒருத்தர் மனசார காதலிக்கணும். அப்புறமா 2 பேரும் 2 பேர் வீட்டோட சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கணும். விச்சு, உண்மையாவே இப்ப என் மனசுக்கு என்னன்னு தெரியல. ஒரு விதமான சந்தோஷம் இருக்கு. கனி சொன்ன வார்த்தையில எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. விச்சு, அப்ப கூடிய சீக்கிரம் உன் மனசுல இருக்க காதல நீ என்கிட்ட சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லுவேன். 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறோம். அது ரொம்ப தூரம்லாம் இல்ல, சீக்கிரமே வரப்போகுது. அட, ஃபோனே அடிக்குதே. இது நல்ல சகுனம் தான் சொல்லுவாங்க. ஆமா, சரி யாருன்னு பார்ப்போம். என்ன அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது? அது இந்த டைம்ல யாருன்னு தெரியலையே. சரி கேட்போம். ஹலோ, யாருங்க? ஹாய் பேபி. என்ன பேபி, யாருன்னு தெரியலையா?